ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றோல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா வேதத்துல ஆகார் சொல்றாங்க. ஆகாரோட நிலைமை என்ன? கொடுமை. அவங்க அவங்களா விருப்பப்பட்டு அந்த கல்யாணம் நடக்கல, அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அதே போல குழந்தை வந்துருச்சு. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த சூழ்நிலை அவங்க உருவாக்குனது கிடையாது, யாரோ ஒருத்தவங்க உருவாக்குன சூழ்நிலையில அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு சாரால் கோவப்பட்டு அவங்கள இப்போ ஆப்ரஹாம்கிட்ட சண்டை போடும் போது அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன வேணா பண்ணு, உன்னோட அடிமைப்பெண் உன் கையில இருக்கிறாரு, உனக்கு விருப்பமானபடி அவளை நடத்துங்கும் போது அப்படியே கடினமா நடத்துறாங்க, அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க. ஆகார் பார்த்தீங்கன்னா கொடுமை அனுபவிக்கிறாங்க. அப்போ அதுக்கு தப்பிக்கிறதுக்காக அப்படியே வனாந்திரத்துக்கு ஓடுறாங்க. எங்க போறாங்க, என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல, அப்படியே ஓடி போறாங்க ஆகார். அப்ப என்ன ஆகுது? ஆண்டவர் கர்ப்பிணி ஓடி போகும்போது யாருமே இல்லை அவங்களுக்கு. அங்கெல்லாம் இப்ப சொல்ல யாரும் இல்லை, என்ன பண்றதுக்கும் யாரும் இல்லை, தனிச்சு அப்படியே ஓடுறாங்க வயிற்றுல குழந்தையோட. ஆனா எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க, சந்திக்கிறார். சூருக்கு போகிற வழியில் ஆகாரை அவர் சந்திக்கிறார். அப்ப என்ன ஆகுது? ஆகாரே நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ரெமெடி சொல்றாரு பாருங்க. நான் நாச்சியாரை விட்டு ஓடி போறேன், இப்ப போய் என்ன பண்ணு, நாச்சியாரின் கையின் கீழே அடங்கி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைய குறிச்சு கூட தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவங்கள தேய்ச்சி மறுபடியும் அனுப்புறாரு, அந்த வார்த்தையில தேய்ச்சி. எவ்வளவு ஒரு நல்ல தேவன். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க கூட தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்களா? ஐயோ, இந்த வாழ்க்கை, இந்த திருமணம், இந்த படிப்பு, இந்த வேலை ஸ்தலம் எதுவுமே நான் விருப்பப்பட்டு வரல, என்னால இந்த சூழ்நிலை உருவாகலாம், ஆனா நான் இதுல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன். அப்போ உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அவர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார். உங்க சூழ்நிலை நீங்க மாட்டிருக்க சூழ்நிலை உங்களால உருவானதாக இல்லாம இருக்கலாம், இல்ல கொடுமை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கூட இருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் ஏற்ற நேரத்துல உங்களை அங்கிருந்து வெளியில எடுத்துட்டு வர. அது வரைக்கும் பொறுமையா இருங்க, அந்த இடத்துல அடங்கி இருங்க. அப்போ அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கும்போது நிச்சயமாக பெரிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் பாதுகாப்பார், அவர் நடத்துவார், அவர் மீட்டெடுப்பார். தைரியமா இருங்க, தேவன் நிச்சயமாக இதை மாற்றுவார். ஆமென்.